ಇವತ್ತು ಬೀಚ್ எங்ககிட்ட நீங்க பேசுங்க. ನನ್ನೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿ. You minister to us, Father God. ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ನೀವಿರಿ ತಂದೆ. You speak to our hearts, ನನ್ನ Father. ಜೊತೆಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿರಿ. Help us to put it into practice. என் வாழ்க்கையில அது ஒரு practice-ஆ என் வாழ்க்கையில நான் பண்ணணும் ஏசப்பா. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಲು ಕೃಪೆ ಮಾಡಿ. As we are going to have our focus on you. எங்க கவனம் எப்பவுமே உங்க மேல மட்டும் தான் இருக்க போகுது ஏசப்பா. ನನ್ನ ಗಮನ ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುತ್ತೆ ತಂದೆ. எங்க மேல இருக்கவே கூடாது ஏசப்பா. ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲೇ ಕೂಡದು ತಂದೆ. உங்க மேல மட்டும் தான் இருக்கணும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಇರಲಿ. எங்க கிட்ட பேசுங்க. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ. எங்களை வழி நடத்துங்க. ದಾರಿ ನಡೆಸಿರಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. Amen. ಆಮೆನ್. Can we all give a clap offering to Jesus? And அப்படியே இருக்கிற இடத்துல நீங்க அப்படியே ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. You can all be seated. நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே you can be seated. ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. So இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லிடுறேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಆಗಿ ನಾನು ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ. அதோட தலைப்பு என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். நம்மளோட கவனம் ஏசப்பா மேல இருக்கணும். ಅದರ ಶೀರ್ಷಿಕೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಗಮನ ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಇರಬೇಕು. அந்த கவனம் ஏசப்பா மேல இருக்கும்போது நமக்கு 4 ಇಂಪಾರ್ಟೆಂಟಾன ಥಿಂಗ್ಸ್ ನಮ್ಮ வாழ்க்கையில கிடைக்குது. ನಮ್ಮ ಗಮನ ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಇರುವಾಗ 4 ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು ದೊರಕುತ್ತದೆ. சோ அதனால அந்த 4 ಇಂಪಾರ್ಟೆಂಟಾன விஷயம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம ஏன் நம்மளோட கவனத்தை நம்ம ஏசப்பா மேல வைக்க கூடாது? ಆ 4 ಮುಖ್ಯ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಸಿಗುವಾಗ ನಾವು ಯಾಕೆ ನಮ್ಮ ಗಮನವನ್ನು ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಇಡಬಾರದು? சோ Matthew 14:30ல ಮತ್ತೇನ ಪುಸ್ತಕ 14:30ರಲ್ಲಿ அதுல என்ன போட்டிருக்குன்னா but when he saw the strong wind and the waves he was terrified and he began to sink. Save me Lord, he shouted. ಇದು ಯಾರು சொன்னானா? ಪೀಟರ್. ಅಲ್ಲಿ ಬಲವಾದ ಗಾಳಿ ಆ ದೋಣಿ ಮುಳುಗುವ ಹಾಗೆ ಬೀಸಿತು. ದೇವರು ಆ ದೋಣಿಯ ಒಳಗೆ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ಇದರಿಂದ ಆತನ ಏನು ಹೇಳಲು ಬರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ அவர் போட்ல இருந்து இறங்கி நடக்கும்போது அவரோட கவனம் ஏசப்பா மேல இருந்துச்சு. ನೋಡಿ ಆತನ ದೋಣಿಯಿಂದ ಹಿಡಿದು ನಡೆಯುವಾಗ ಆತನ ಗಮನ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇತ್ತು. ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ಆದ್ರೆ ಆತ ಏನ್ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ? அவர் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டார்ம்ஸ் அந்த 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 ஸ்டார்ம்ஸ் ஹரிகேன்ஸ் அந்த வேவ்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துட்டார். ಆತನು ಅಲ್ಲಿ ಬೀಸುವಂತಹ ಗಾಳಿ ಅಲೆಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟ. அப்புறமா என்ன ஆனாரு? he started to sink. ಆತನು ಮುಳುಗಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் இன்னைக்கு மூழ்கிட்டு இருக்குது. ಇವತ್ತು ಅದರಂತೆ ನಮ್ಮ ಜೀವನ ಮುಳುಗೋಗ್ತಾ ಇದೆ. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம ஏசப்பா கிட்ட ஒரு டிசிஷன் நம்ம கேட்கறது கிடையாது. ಯಾವುದೇ ಒಂದು ತೀರ್ಮಾನ ನಾವು ದೇವರ ಬಳಿ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ஏசப்பா கிட்ட போய் கேட்காம நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்துட்டு எனக்கு இந்த ஜாப் தான் வேணும், அந்த வேலை தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும், இந்த கரெக்டான பார்ட்னர் நானே சூஸ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போய் மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ಏಸಪ್ಪನ ಹತ್ರ ನಾವು ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಕೇಳದೆ ನಾವು ನಮ್ಮ ಸ್ವ ಇಚ್ಛೆಯಿಂದ ನನಗೆ ಈ ಕೆಲಸನೇ ಬೇಕು, ನನಗೆ ಇಂತಹ ಒಂದು ಸಂಗಾತಿನೇ ಬೇಕು, ಇಂತಹ ಒಂದು ಕಟ್ಟಡ ಬೇಕು ನಾವು ಕೇಳೋದ್ರಿಂದ ನಾವು ಸಮಸ್ಯೆ ತಿಳಿಸಿಕೊಳ್ತೇವೆ. ஏன்னா உங்க கவனம் ஏசப்பா மேல இல்ல, உங்க கவனம் உங்க மேலயும் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் மேலயும் மட்டும்தான் இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಗಮನ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಗಮನ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವ ನಮ್ಮ ಮೇಲೂ ಅದು ಗಮನ ಇರೋದ್ರಿಂದಲೇ. உனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு இதுக்கு மேல நீ வயசானா உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, இதுக்கு மேல போனா யாரும் உனக்கு வந்து பையன் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம சொந்த முயற்சியிலையும் நம்ம சொந்த அறிவிலையும் நம்ம டிசைட் பண்ணி நம்மளே ಕಷ್ಟಪಟ್ಟಿட்டு இருக்கிறோம். ಇಷ್ಟೊಂದು ವಯಸ್ಸಾಗ್ಬಿಟ್ಟಿದೆಯಲ್ಲ, ಇಷ್ಟೊಂದು ವಯಸ್ಸಾಗೋದ್ರಿಂದ ನಿನಗೆ ಯಾರು ಹೆಣ್ಣು ಕೊಡಲ್ಲ, ನಿನಗೆ ಗಂಡು ಸಿಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನದಿಂದ ನಾವು ಓಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனா இதே இது நம்ம ஏசப்பா மேல கவனத்தை வச்சு நம்ம ஒரு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ಅಂದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಗಮನವನ್ನು ಏಸಪ್ಪನ ಮೇಲಿಟ್ಟು ನಾವು ಮಾಡುವುದಾದ್ರೆ அவர் நம்மகிட்ட கண்டிப்பா பேசுவார். ಆತನ ಮಟ್ಟಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. நீங்க சொல்லலாம், என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா பேசினதே கிடையாது, ஏசப்பா இன்னைக்கு till date I haven't heard God's voice, I still haven't heard Jesus' voice speaking to me அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, ಇಲ್ಲಿವರೆಗೂ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡಿಲ್ಲ ಅಂತ ನೀವು ಅನಿಸುವುದಾದರೆ ಇವಾಗ ದೇವ್ರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಇವತ್ತು ದೇವ್ರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿರಿ ಅಂತ ಆತನ ನೋಡಿ ನೀವು ಕೇಳುವಾಗ உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெருமை இருக்குன்னு அர்த்தம். ಆತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆ ಕಡೆ ತಿರುಗಿದೆ ಎಂಬುದ ಅರ್ಥ. நம்ம வாழ்க்கையில தாழ்மை இருந்தா மட்டும்தான் ஏசப்பாவோட சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೀನತೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಲು ಸಾಧ್ಯ. when you are more into the worldly activities, ನಾವು ಎಷ್ಟಾಗಿ ಈ ಲೋಕದ ಚಟುವಟಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾರ್ಯಗೊಳ್ಳುತ್ತೇವೋ உங்களோட ஃப்ளஷ் வந்து ரொம்ப சத்தமா இருக்கும். you are more into the world, உங்களோட வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள உங்களோட ஃபுல் எஃபர்ட் ஃபுல் ಸ್ಟ್ರೆಂತ್ நீங்க போட்டுறீங்க. ನಿಮ್ಮ ಶರೀರದ ಶಬ್ದ ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತೆ, ನಿಮ್ಮ ಒಂದು ಎಲ್ಲ ಪ್ರಯತ್ನವು ಬಲವೂ ಸಹ ಲೋಕಕ್ಕಾಗ್ತೀರಾ. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏசப்பா சத்தம் கேட்காது. ಆಗಿರುವಾಗ ದೇವರ ಶಬ್ದ ಧ್ವನಿ ಕೇಳಲಾಗಲ್ಲ. ஆனா இதே இது when you pull yourself back from everything and when you subdue your flesh, ನೀವು ದೇವರ ಬಳಿ ನೀವು ಇರುವುದಾದರೆ
அப்பதான் உங்களால ஏசப்பா சத்தத்தை கேட்க முடியும். ಆಗ ಮಾತ್ರ ದೇವರ ಶಬ್ದ ಕೇಳಲು ಸಾಧ್ಯ. நம்மளோட கவனம் ஏசப்பா கிட்ட இருந்து வெளியில போகும்போது நம்ம மூழ்கிறோம், நம்ம மினிஸ்ட்ரி மூழ்குது, நம்ம சர்ச் மூழ்குது, நீங்க மூழ்குறீங்க, உங்களோட ப்ரொமோஷன் வர வேண்டிய ப்ரொமோஷன் உங்களுக்கு வராம போகுது, கிடைக்க வேண்டிய ஒரு காலேஜான சீட் அதுவும் கிடைக்காம போகுது. ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಾದದ್ದು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಗಮನ ಸರಿಯುವಾಗ ಆಗ ನಮ್ಮ ಸೇವೆ ಮುಳುಗಿ ಹೋಗುತ್ತೆ, ನಾವು ಮುಳುಗಿ ಹೋಗ್ತೀವಿ, ನಮಗೆ ಸಿಗಬೇಕಾದಂಥ ಉನ್ನತಿ ಎಲ್ಲವೂ ಸಹ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಡುತ್ತೆ. But in the same way, when you have your focus on Jesus, ಅದೇ ಸಮಯ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಗಮನ ದೇವರ ಮೇಲೆ ಇರುವುದಾದರೆ God will lift you in the same place where people have put you down. ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿ ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸುತ್ತಾನೆ. நம்மள மட்டம் தட்டி பேசின அதே இடத்துல ஏசப்பா நம்மளை தூக்கி மேலே நிறுத்துவார். ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ಹೀಯಾಳವಾಗಿ ಮಾತಾಡಿದರೋ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿ ಕುಳ್ಳಿರಿಸುತ್ತಾನೆ. So always remember, it's not about you. ಯಾವತ್ತು ಮರೆತು ಹೋಗಬಾರ್ದಿದ್ದಾನೆ ನೀವು. It's only about Jesus. ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನೇ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. நீங்க வந்து மினிஸ்ட்ரி பண்ணலாம், நீங்க வந்து இப்போ ஆஃப் லேட் வந்து மினிஸ்ட்ரினா மியூசிக் வீடியோ பண்ணணும், பாட்டு பாடணும் அப்படின்னு மாறிடுச்சு. பட் நோ, மினிஸ்ட்ரி கேன் பி டன் இன் எனி, there are a lot of ways to do ministry. மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு நிறைய விதம் இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜை சப்போர்ட் பண்ணலாம், அதுவும் மினிஸ்ட்ரி தான். நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம், அதுவும் மினிஸ்ட்ரி தான். ಇವತ್ತು ನಾವು ಸೇವೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಅನೇಕರಿಗೆ ಏನು ಭಾವನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಎಲ್ಲರೂ ನೋಡಿದ್ರೆ ವೀಕ್ಷಕರಂತೆ ನಾವು ಸಂಗೀತವನ್ನು ನುಡಿಸಿ ಹಾಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋದು ಎಲ್ಲರೂ ನಾವು ನೋಡಬೇಕಂತ ನಾವು ನೆನೆಸ್ತೀವಿ. ಅದು ಮಾತ್ರ ಸೇವೆ ಅಲ್ಲ, ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. ಅನಾಥರಿಗೆ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ನಾವು ನೆರವಾಗುವುದು ಸಹ ಒಂದು ನಮಗೆ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಗಿದೆ. ஆனால் இதில் என்ன மிஸ் ஆகுதுன்னா, உங்கள் கவனம் யார் மேலே இருக்குன்னு. ಅಲ್ಲಿ ಏನು ನಾವು ತಪ್ಪಿ ಹೋಗ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮ ಗಮನ, ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಯ ಎಲ್ಲಿ ತಪ್ಪಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஏசப்பா நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. ದೇವರು ನಮಗೊಂದು ಕರೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த அழைப்பை நோக்கி நம்ம ஓடணும். ಆ ಒಂದು ಕರೆಯನ್ನು ನೋಡಿ ನಾವು ಓಡಬೇಕು. ஆனால் அது ஓடும் போது உங்கள் கவனம் யார் மேலே இருக்கு? ಆ ರೀತಿ ಓಡುವಾಗ ನಮ್ಮ ಗಮನ ಯಾರ ಮೇಲಿದೆ? அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக போகலாம். ಆ ಒಂದು ಪ್ರಕ್ರಿಯೆ ನಿಧಾನಗತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬೋದು. என் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் கற்றுக்கிட்டேங்க. என்னன்னா, ஸ்லோவாக போகிறது வெரி வெரி குட். என்னன்னா, you become more equipped to do God's calling. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಕಲಿತುಕೊಂಡೆ, ಎಷ್ಟು ಮಂದಗತಿಯಲ್ಲಿ ನಾನು ಹೋಗ್ತೀವೋ ಅದು ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು, ಅದು ನಮ್ಮನ್ನು ಉರಿದು ಬಿಸಿ ಮೇಲೆ ತರುತ್ತದೆ. ஸோ அதனால ஸ்லோவாக போகும்போது நல்லதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஏன்னா யூ பிகம் மோர் எக்யூப்ட் ஸோ தட் உங்களை தூக்கி மேலே நிறுத்தும் போது யூ ஆர் பிகமிங் மோர் ரெஸ்பான்சிபிள். உங்கள் கேரக்டர் பில்ட் ஆகுது, நீங்கள் பில்ட் ஆகிறீங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களால் தாங்க முடியும். ಮಂದಗತಿಯಲ್ಲಿ ಹೋಗೋದನ್ನು ನೀವು ತುಂಬ ಒಳ್ಳೆಯದಂತೆ ನೆನೆಸಿರಿ. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಿಧಾನಗತಿಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಕ್ರಿಯೆ ಆಗುವಾಗ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವಾಗ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇನ್ನೂ ಆಳವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇವೆ. ஸோ நம்பர் ஒன் திங் நான் என்ன சொல்கிறேன்னா, ಮೊದಲನೇದಾಗಿ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾನು ಏನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, நம்மளோட கவனம் ஏசப்பா மேலே இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கும். ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಕೋನ ದೇವರ ಮೇಲೆ ಇರುವಾಗ ಒಳ್ಳೆಯ ಸಮ್ಮತಿ ನಮಗೆ ದೊರಕುತ್ತದೆ. நம்ம சொந்த முயற்சி, சொந்த பணபலத்தில் என்ன வேணால் பண்ணலாம், ஓகேவா, என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இட் இஸ் அ வெரி டெம்பரரி திங் அண்ட் யூ won't have peace in what you do. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಹಣದಿಂದ ಏನು ಬೇಕಾದ್ರೂ ನಾವು ಮಾಡ್ಬೋದು, ಆದರೆ ದೇವರ ಆ ಒಂದು ಸಮಾಧಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳ. ಐಸೈಯಾ 26:3 it says, thou will keep him in perfect peace whose mind is stayed on thee because he trusted in thee. ಏಷಯ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 26:3 ನೋಡ್ತೇವೆ, ನಿನ್ನನ್ನು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವವನನ್ನು ನೀ ಪೂರ್ಣ ಸಮಾಧಾನದಿಂದ ನಡೆಸುವಿ. So when your focus remains on Jesus, you will find perfect peace. ನೀವು ಯಾವಾಗ ದೇವರ ಮೇಲೆ ನೀವು ದೃಷ್ಟಿಕೋನವನ್ನು ಹರಿಸ್ತಿರೋ ಆಗ ನೀವು பர்ஃபெக்ட் ஆகிருத்தீரா. ஆண்டவரோட பிரசன்னத்தில் உட்காந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க என்னெல்லாம் தவறான முடிவுகள் எடுத்து எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில சமாதானம் அதுலேருந்து விட்டு போனதெல்லாம் உட்காந்து யோசிங்க. ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி பாருங்களேன். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕುಳಿತು ನಿಮ್ಮ ನೀವು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿ, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾವ ಕಾರ್ಯ ನಾನು ಅಗಲಿ ಹೋಗಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಸಮಾಧಾನ ಎಲ್ಲೆಲ್ಲ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ನೀವೇ ಅದನ್ನು ನೀವು ಗ್ರಹಿಸಿ ನೋಡಿ. ஏன்னா நீங்க அதை கரெக்ட் பண்ண you are building a stronger relationship with Jesus. ಅದನ್ನು ನೀವು ಸರಿ ಮಾಡುತ್ತಾ ನಿಮ್ಮ ಕಟ್ಟಡವು ಬಹಳ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. உங்க ஃபோக்கஸ் தானா ஏசப்பா மேல வரும். ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಕೋನ ತಾನಾಗಿ ஏசப்பನ ಮೇಲೆ ಹರಿಯುತ್ತೆ. ஸோ அதனால ஒரு சமாதானம் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயத்துல பிரச்சனைங்க. வேலையில பிரச்சனை, காலேஜ்ல பிரச்சனை, நம்ம இருக்கிற மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை. ஏன் நம்ம சொந்த முயற்சியில் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே ನೋಡಿ, ಅದರಿಂದ ಒಂದು ಪೂರ್ಣ ಸಮಾಧಾನ ದೊರಕುತ್ತೆ. ನಮ್ಮ ಜೀವನದ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳು ಓದುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸಹ ಒಂದು ತೊಂದರೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஸோ அதனால ஆண்டவரோட பிரசன்னத்தில் டைம் கொடுங்க. நீங்கள் டைம் செலவிடுங்க, ஏசப்பா கிட்ட பேசுங்க.
அப்படி பேசும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் முதல்ல வரும். அதுக்கப்புறமா இந்த வழியில தான் நீ நடக்கணும் அப்படின்னு ஏசப்பா வழியை காமிச்சு விடுவார் நம்மளுக்கு. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಡಿ. ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಒಂದು ಮಾರ್ಗ ಸಿಗುತ್ತೆ, ಸಮಾಧಾನ ಸಿಗುತ್ತೆ. ಇದೇ ದಾರಿ ಎಂಬುದನ್ನು ದೇವರು ಹೇಳುವಂಥ ಕಾರ್ಯ ಗ್ರಹಿಸಿ ಅದರಲ್ಲಿ ನಡೆಯುವಿರಿ. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன் எப்பவுமே, என்னன்னா ஓவர் நைட்டில் அம்பானி ஆகலாம், ஓகேவா? ನಾನು ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೇನೆ. ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಾವು ಅಂಬಾನಿ ಆಗ್ಬೋದು, ಸರಿನಾ? ஆனால் அது வந்து இட் இஸ் லைக் 0 to 100 ஸ்டார் கேஸ். 0லேருந்து 100 ஸ்டார் கேஸில் நைட்டோட நைட்டாக நீங்கள் போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ಅಂದರೆ ಶೂನ್ಯದಿಂದ 100 ಮೆಟ್ಟಿಲು ಹತ್ತಿ ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀರಾ ಅನ್ಕೊಳ್ಳಿ. அண்ட் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ தான் 2வது படிக்கட்டுக்கு வந்திருக்கிறாரு. ಇನ್ನೊಬ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಈಗ ತಾನೇ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ 2ನೇ ಮೆಟ್ಟಿಲು ಹತ್ತುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த 100வது மாடியிலேருந்து கீழே வந்தால் என்ன ஆகும்? ಆ 100 ಮೆಟ್ಟಿಲಿಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೆ ಏನಾಗ್ಬೋದು? கை கால்லாம் உடச்சிக்கிட்டு வழியில் உயிருக்கு போராடுவோம் தானே. ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಮುರ್ಕೊಂಡು ಪ್ರಾಣಕ್ಕಾಗಿ ನಾವು ಹೋರಾಡ್ತಿರ್ತೀವಲ್ವಾ. ஆனால் நான் இங்கேருந்து நான் கீழே விழுந்தேன்னா ಇಲ್ಲಿ ನಾವು ಕೆಳಗೆ ಬಿದ್ದುಬಿಟ್ರೆ ஐ கேன் ஸ்டில் கம் டு த செகண்ட் ஸ்டார் கேஸ். ಮತ್ತೆ ಆ 2ನೇ ಮೆಟ್ಟಿಲು ಬಂದ್ಬಿಡ್ತೇವೆ ಬೇಗ. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ನಾನು ಏನು ಹೇಳಿ ಬರ್ತೇನೆಂದ್ರೆ, ஓவர் நைட்டில் அம்பானி நீங்கள் ஆனீங்கன்னா, ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನೀವು ಅಂಬಾನಿ ಆದ್ರೆ அது உங்கள் சொந்த முயற்சியில தான் ஆறீங்க. உங்களோட கவனம் ஏசப்பா மேலே இல்லை. ನಿಮ್ಮ ಸ್ವಪ್ರಯತ್ನದಿಂದ ಮಾಡ್ತೀರಾ, ಅದು ಏಸಪ್ಪನಿಂದ ಅಲ್ಲ. உங்கள் கவனம் உங்கள் மேலேயும், பக்கத்தில் இருக்க சபை மேலேயும், பக்கத்தில் இருக்க மினிஸ்ட்ரி மேலேயும், பக்கத்தில் இருக்க ஜாப் மேலேயும் மட்டும்தான் இருக்கு தவிர ஏசப்பா மேலே இல்லவே இல்லை. ನಿಮ್ಮ ಒಂದು ಗಮನ ನಿಮ್ಮ ಮೇಲೆಯೂ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸೇವೆ ಮೇಲೆಯೂ, ಅವ್ರು ಮಾಡುವಂತ ಸೇವೆಗಳ ಮೇಲೆಯೂ ಇದೆ ಹೊರತು ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಇಲ್ಲ. அப்பதான் உங்க வாழ்க்கையில சமாதானம் உடையுது. ಆಗ ತಾನೇ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವಂತ ಸಮಾಧಾನ ಹೊಡೆಯುತ್ತೆ. So when you have your focus on Jesus, you have perfect peace. ಯಾವಾಗ ನೀವು ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಗಮನವನ್ನು ಹರಿಸ್ತೀರೋ ಆಗ ನೀವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರ್ತೀರಾ. ಎರಡನೇದಾಗಿ true unity, ನಿಜವಾದ ಒಂದು ಐಕ್ಯತೆ. 1 Corinthians 12:13 it says, some of us are Jews, some are Gentiles, some are slaves and some are free, but we all have been baptized into one body by one spirit, and we all share the same spirit. ನೋಡಿ, 1 ಕೊರಿಂಥ್ಯ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ ಓದ್ಬೇಕಾದ್ರೆ ನೋಡುತ್ತೇವೆ, ಆತ್ಮನು ಒಬ್ಬನೇ, ಆತನ ಶರೀರದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಆತನ ತನ್ನ ವರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಆತ್ಮನ ವರಗಳು ವಿವಿಧವಾಗಿರುತ್ತದೆ, ಆದರೆ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ತನ್ನ ವರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ದೇವನು ಒಬ್ಬನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்மளோட ஃபெல்லோ பிலீவர்ஸோட நம்ம யுனைட்டடாக இருக்கணும். ನಮ್ಮ ಒಂದು ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಒಂದಾಗಿರಬೇಕು. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தருக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருந்தால் அவங்கள பார்த்து பொறாமப்படுறது. ಕೆಲವರು ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ, ಅನೇಕರಿಗೆ ಆ ಒಂದು ತಾಲಂತುಗಳು ಇದ್ರೆ ಅದನ್ನು ನೋಡಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡ್ತೇವೆ. அந்த பொறாமையை பார்த்து ச்சே எனக்கு அந்த மாதிரி இல்லையே, ಅವ್ರು ನೋಡಿ ನನಗೆ ಆ ಥರ ಇಲ್ವಲ್ಲ. பட் லெட் மீ டெல் யூ, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான ஒரு டேலண்ட் ஏசப்பா கொடுத்துருக்கிறாருங்க. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಇಲ್ಲಿರುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಪ್ರತ್ಯೇಕವಾದಂತಹ ಒಂದು ತಾಲಂತನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன்னா என்னோட பர்சனல் லைஃப்ல நான் மினிஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி நான் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தேங்க. ನನ್ನ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಸೇವೆಗೆ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಡ್ರಮ್ಸ್ ಬಾರಿಸ್ತಾ ಇದ್ದೆ. அது நான் சொந்த முயற்சியில் நான் என்னால் என் பிரெயின் நாலேஜ் எனக்கு இருக்கிற ஒரு ಎಬಿಲಿಟಿನಾல ನಾನಾ போய் ಕற்றுக்கிட்டது. ನಾ ಸ್ವಪ್ರಯತ್ನದಿಂದ, ನನಗಿರುವ ಜ್ಞಾನದಿಂದ, ನನಗಿರುವಂತಹ ಆ ಬುದ್ಧಿ ಶಕ್ತಿಯಿಂದ ನಾನಾಗೂ ಕಲಿತೆ. எனக்கும் மைக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. ரொம்ப பயப்படுவோம் மைக்கை பார்த்தாலே. ನನಗೂ ಮೈಕ್ಗೂ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ. ಮೈಕ್ ನೋಡೋದು ತುಂಬಾ ಭಯಪಡ್ತಿದ್ದೆ. ஆனா ஏசப்பா எனக்கு சொன்னாரோ, நீ போய் பாடணும், இந்த பாட்டை நீ போய் பாடணும், நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்ன அன்னைக்குலேருந்து ಯಾವತ್ತು ಏಸಪ್ಪ ನನಗೆ ಹೇಳಿದ್ರೆ, ನೀನು ಹೋಗಿ ನೀನು ಹಾಡಬೇಕು, ನೀನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು, மை ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் ஆன் ஜீசஸ். என்னோட ஃபோக்கஸ் எப்பயுமே ஜீசஸ் மேலே இருந்து அவர் சொன்ன வார்த்தை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதை விட்டு நான் என்னைக்குமே நான் விலகி போனது கிடையாது. ಅಂದಿನಿಂದ ನನ್ನ ದೃಷ್ಟಿಕೋನ ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಇಟ್ಟೇನೆ ಹೊರತು ಅಂದಿನಿಂದ ನನ್ನ ದೃಷ್ಟಿ ಯಾವತ್ತಿಗೂ ಬೇರೆ ಕಡೆ ಆಯಿಸಲೇ ಇಲ್ಲ. இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்குறேன், ಇವತ್ತು ತುಂಬಾ ಜನ ನೋಡ್ತೇನೆ. இன்னைக்கு நான் வந்து என் காலிங்கை நானே மாற்றிருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, அப்படி பண்ணால் நிறைய பேர் வராங்க, இப்படி பண்ணால் நிறைய பேர் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் மாறி இருக்கலாம். ನನ್ನ ಕರೆಯನ್ನು ನಾನೇ ಬದಲಾಯಿಸ್ಬೋದಾಗಿತ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ಇಂತಹ ಒಂದು ಸೇವೆ ಮಾಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಜನ ಬರ್ತಾರೆ, ತುಂಬಾ ಗುಂಪನ್ನು ಕೂಡಿಸ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಕರೆ ನಾನು ಬದಲಾಯಿಸ್ಬೋದಾಗಿತ್ತು. அப்படி பண்ணி நாளைக்கே நம்ம வந்து ஏதாவது பெருசாக பண்ணியிருக்கலாம் தான். ಆದರೆ ಆ ರೀತಿ ನಾನು ಮಾಡಿ ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡಬಹುದಾಯ್ತು. ಆದರೆ ஏசப்பா உங்களுக்குன்னு ஒரு காலிங் கொடுத்துருக்கிறார். ದೇವರು ನಿಮಗಿಂತ ಒಂದು ಕರೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுல நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். ಅದರಲ್ಲಿ ನಾವು ಗಮನವಾಗಿರಬೇಕು. அப்படி நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு கரெக்டான நண்பர்களையும்
கரெக்டான ஒரு ಫ್ರೆಂಡ್ ಸರ್ಕಲ್ ಏಸಪ್ಪ நம்மளுக்கு கொடுப்பார். ಆ ರೀತಿ ನಾವು ಗಮನವಾಗಿರುವಾಗ ದೇವರು ಸರಿಯಾದಂತಹ ಒಂದು ಸ್ನೇಹಿತರನ್ನು ನಮಗೆ ಆ ಒಂದು ಜನರು ನಮಗೆ ಕೊಡುವಂತನಾಗಿದ್ದಾರೆ. அப்படி ஏசப்பா உங்களுக்கு கரெக்டான நண்பர்கள், கரெக்டான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பொறாமை, அந்த பார்த்து பொறாமப்பட்டு இச்சா இவன் இப்படிப்பா பயங்கரமா பண்றான்ப்பா அப்படின்னு சொல்ற கூட்டம் ஒன்று இருக்குது. இன்னொன்று சா எனக்கு இல்லையே இதெல்லாம் அவனுக்கு இருக்குது, அது எப்படி அவனுக்கு இருக்க முடியும், எனக்கும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்ற இன்னொரு கூட்டமும் இருக்குது. ನೋಡಿ, ಆ ರೀತಿ ಆತನ ಮೇಲೆ ನಾವು ಗಮನಿಸಿ ಹೋಗುವಾಗ ದೇವರು ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತರನ್ನು ಒಳ್ಳೆಯ ಜನರನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ಕೆಲವು ಗುಂಪುಗಳು ಇದೆ, ಅಯ್ಯೋ ಇವನಿಗೆ ಈ ಥರ ಒಂದು ತಲಂತುಗಳು ಇದೆಯಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡೋರು ಇದ್ದಾರೆ, ಅಯ್ಯೋ ನನಗೆಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ದುಃಖಕ್ಕೊಳಗಾವರು ಇದ್ದಾರೆ. இப்போ கவனம் யார் மேல இருக்குது? ಈಗ ಗಮನ ಯಾರ ಮೇಲಿದೆ? ಆನ್ ಯೋರ್ ಸೆಲ್ಫ್, ನಿಮ್ಮ ಮೇಲಿದೆಯಾ? அப்படி இருக்கும்போது யூ டோன்ட் ஹாவ் யூனிட்டி வித் யோர் ஓன் சர்க்கிள். உங்களோட ஃபெல்லோ பிலீவர்ஸோட உங்களால ஒற்றுமையா இருக்க முடிய மாட்டேங்குது. ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ನಿಮ್ಮ ಸಭಾ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா இது ஏசப்பா மேல கவனம் நம்ம வைக்கும் போது, ಅದೇ ನಾವು ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಗಮನ ಹರಿಸುವಾಗ நம்மளோட ஃபெல்லோ பிலீவர்ஸோட நம்ம யுனைட்டடா இருக்க முடியும். ನಮ್ಮ ಸಭಾ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಒಂದಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. எங்க எல்லாருமே இங்க வந்து ஏசப்போட ராஜ்யத்துக்காக தாங்க நம்ம இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ಎಲ್ಲರೂ ಸಹ ಏಸಪ್ಪನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಓಕೆ, ಸಮ್ ವೇ ಆರ್ ದಿ ಅದರ್ ವಿ ಆರ್ ಹಿಯರ್ ಟು ಸರ್ವ್ ದ ಕಿಂಗ್ಡಮ್ ಆಫ್ ಗಾಡ್. ಕೆಲವರು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಅದனால ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಬಿ ಯುನೈಟೆಡ್. ಆದ್ದರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರಬೇಕು. ಕಷ್ಟமான விஷயம் தான், நான் வந்து ரொம்ப ಪ್ರಾಕ್ಟಿಕಲಾ பேசுறேன், ரொம்ப ಕಷ್ಟமான விஷயம் தான். ಆನಾ ಕಠಿಣವಾದ ಕೆಲಸವೇ ನಾನು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆದರೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, எஃபர்ட் போடாம எதுவுமே கிடைக்காது. ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಪ್ರಯತ್ನಿಸದೆ ಯಾವುದು ಸಿಗಲ್ಲ. ஏசப்பா வந்து சிரி ஐஃபோன்ல சிரி மாதிரி அவர் கிடையாது. ನೋಡಿ, ಸಿರಿ ತರ ಐಫೋನ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಿರಿ ತರ ಏಸಪ್ಪ ಇಲ್ಲ. ಹೇ ಸಿರಿ ಡೂ ದಿಸ್ ಫಾರ್ ಮೀ ಸಿರಿ பண்ணும். ஏசப்பா அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா ஏசப்பாக்கு ஆல்ரெடி தெரியும் இவனுக்கு எப்போ வேணும், என்னைக்கு வேணும், எப்போ அவனுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஏசப்பா ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாரு. ನೋಡಿ, ದೇವರಿಗೆ ನಮಗೆ ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಏನು ಕೊಡಬೇಕು, ಯಾವಾಗ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲವೂ ಸಹ ಆಗಲೇ ಆಯೋಜನೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಸಿರಿ ತರ ಅಲ್ಲ. உங்களோட திட்டத்தை ஏசப்பாவோட திட்டத்துல திணிக்க ட்ரை பண்ணாதீங்க. ನಿಮ್ಮ ಯೋಜನೆಗಳನ್ನು ಏಸಪ್ಪನ ಯೋಜನೆಯೊಂದಿಗೆ ನೀವು ತಿನ್ನಿಸಬೇಡಿ. ஏசப்பாவோட திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ಏಸಪ್ಪನ ಯೋಜನೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. So always remember, when you focus on Jesus you will have true unity. ಯಾವಾಗ ನಾವು ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ನಾವು ಗಮನ ಹರಿಸ್ತೇವೋ ಆಗ ನಿಜವಾದ ಒಂದು ಐಕ್ಯತೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದುತ್ತೇವೆ. ಮೂರನೇದಾಗಿ ಇದು ನಾನು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ಲೇ சொன்னேன், திருப்பி சொல்றேன், என்னன்னா ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಸ್ಟೆಬಿಲಿಟಿ. ನಾನು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ದೃಢತೆ. ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಸ್ಟೆಬಿಲಿಟಿನ ಆಂಡವರ ಪ್ರಸನ್ನத்துல நம்ம டைம் கொடுக்கிறது. ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ನಾವು ದೃಢತೆಯಾಗಿರ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಸಮಯ ಕಳೆಯಬೇಕು. நான் என்னை பத்தி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிடுறேன். என்னன்னா, நான் வந்து மினிஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ, ನಾನು ಸೇವೆಗೆ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಯಾವಾಗಲೂ ನಾನು 2 ನಿಮಿಷ ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. 2 ನಿಮಿಷம் என்னன்னா, Psalm 91, Psalm 100, thank you Jesus for my father mother, amen, ಅவ்வளவுதான். ನೋಡಿ, ನಾನು ಮಾಡೋಂಥ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ 91ನೇ ಕೀರ್ತನೆ 100. ಅದ್ರಲ್ಲಿ ಹೋದಾಗ ದೇವರೇ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. இதுல என் கவனம் வந்து பைபிள் மேலயும் இல்ல, ஏசப்பா மேலயும் இல்ல, ஏன் மேலயும் இல்ல, எங்க அம்மா மேல இருந்தது. ನೋಡಿ, ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಗಮನ ಎಲ್ಲಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೈಬಲ್ ಮೇಲೂ ಇಲ್ಲ, ದೇವರ ಮೇಲೂ ಇಲ್ಲ, ವಾಕ್ಯದ ಮೇಲೂ ಇಲ್ಲ, ನನ್ನ ತಾಯಿ ತಂದೆಯ ಮೇಲೆ ಇತ್ತು. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போ காலங்காலத்தில் இருந்துச்சாலும் பென்னி இதை போய் கரெக்டாக படித்து முடிச்சுட்டு கிளம்பு ஸ்கூலுக்கு, பென்னி இதை பண்ணிவிடு. அதனால என் கவனம் என் அம்மா சொன்னது மேலே மட்டும்தான் இருந்தது தவிர ஏசப்பா மேலே இல்லை. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಬೆನ್ನಿ ಈ ಕೆಲಸ ಮಾಡಿಬಿಡು, ಇದನ್ನು ಓದಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು ಬೈಬಲ್ ಓದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಯಾವಾಗ ನಮ್ಮ ತಾಯಿ ಹೇಳುವ ಕಾರ್ಯದಲ್ಲೇ ನನ್ನ ಗಮನ ಇರ್ತಿತ್ತು. இதில் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்குது? ಇದ್ರ ಆತ್ಮಿಕ ದೃಢತೆ ಎಲ್ಲಿದೆ? எங்கேயுமே கிடையாது. இதில் வந்து என் மதர் ஸ்டெபிலிட்டி மட்டும்தான் கிடையாது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ತಾಯಿಯ ದೃಢತೆ ಮಾತ್ರ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ஸோ அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த ஒரு 40 டேஸில் மட்டும் இல்லாமல் நம்ம 365 டேஸும் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். ನೋಡಿ, ಈ ಆತ್ಮಿಕ ದೃಢತೆ ಬರೀ 40 ದಿನಗಳು ಮಾತ್ರವಲ್ಲದೆ 365 ದಿನ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ನಾವು ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. ஒரு சின்ன பிளான் மாதிரி ஒன்று தரேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಯೋಜನೆ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ನಿಜವಾಗಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நான் ஜெபம் பண்ண முடியாது, 10 நிமிஷத்துக்கு மேலே பைபிள் வாசிக்க முடியாது, அதுக்கு மேலே எனக்கு வந்து டைம் கிடையாது, வேலைக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், ஏசப்பா வந்து அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிற ஆளுங்களாம் இருக்கலாம். ಎಷ್ಟು ಜನ ಕಷ್ಟಪಡ್ತಿರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. 10 ನಿಮಿಷದ ಮೇಲೆ ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಮತ್ತು ಸತ್ಯವೇದ ಓದೋಲು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ನನಗೆ ಸಮಯ ಸಿಗ್ತಾಯಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಕಷ್ಟಪಡ್ತಿರ್ಬೋದು.
ஆனால் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்லாம் எடுத்துக்காதீங்க, ஒரு டிப் மாதிரி எடுத்துக்கோங்க. ನೋಡಿ, ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳುವಂತಹ ಒಂದೇ ಒಂದು ಅಡ್ವೈಸ್ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಅದು ಒಂದು ನಿಮಗೆ ಒಂದು ಉಪಾಯ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. மினிமமாக நம்ம ஒரு 45 நிமிஷமாச்சும் ஏசப்பாவோட பிரசன்னத்தில் நம்ம டைம் கொடுக்கணுங்க. ಕಡಿಮೆ ಅಂದರೂ 45 ನಿಮಿಷವಾದರೂ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಸಮಯ ಕಳೆಯಬೇಕು. அதை வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். ಅದು 3 ವಿಭಾಗವಾಗಿ ವಿಭಾಗಿಸ್ತೇನೆ. ಫಸ್ಟ್, ಮೊದಲನೇದಾಗಿ 15 minutes 15 ನಿಮಿಷ ஆராதனை. ஓகே, இப்போலாம் யூடியூப்ல ஒரு 8 நிமிஷம் ஒரு பாட்டு 8 நிமிஷம் மினிமமாகவே வந்துடுது. அதனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு வர்ஷிப் சாங் 2 பாட்டு போட்டிங்கன்னா அதுவே 15 நிமிஷம் வந்துடும். ಈಗೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಒಂದು ಹಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 8 ನಿಮಿಷ ಅದು ಓಡುತ್ತೆ. ನಮಗೆ ಇಷ್ಟವಾದಂತಹ 2 ಹಾಡನ್ನು ಅದನ್ನು ನಾವು ಅದರಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಸಾಕು, 15 ನಿಮಿಷ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. இந்த டிப்பு யாருக்குன்னா, இந்த வந்து பயப்படுவாங்கல்ல, எனக்கு வந்து பாட தெரியாது, ஏசப்பா வந்து ரிஜெக்ட் பண்ணுவார் நான் பாடினா, அது வந்து இவங்களுக்கு. ஆனால் ஓகே, தைரியமாக பாட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க யூடியூப்லாம் தேவையில்லை, நீங்களே ஆராதனை செய்யுங்க. ಈ ಒಂದು ಉಪಾಯ ಯಾರಿಗಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನನಗೆ ಹಾಡಕ್ಕೆ ಬರಲ್ಲ, ನಾನು ಸರಿಯಾಗಿ ಹಾಡದೆ ಹೋದರೆ ಏಸಪ್ಪನ ನಿರಾಕರಿಸ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಅವರಿಗೆ ನೀವು ಹಾಡಕ್ಕೆ ಬರುವುದಾದರೆ ಇದು ನಿಮ್ಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹಾಡಬಹುದು. ஸோ இப்போ 15 minutes முடிஞ்சிருச்சா? 15 ನಿಮಿಷ ಕಳೀತಾ, அடுத்த 15 நிமிஷம் ನಂತರ 15 ನಿಮಿಷ ஆண்டவரோட வார்த்தையை படிங்க, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா you will be able to see what God wants to speak to your hearts. ನೋಡಿ, 15 ನಿಮಿಷ ಗಮನ ಹರಿಸಿ ನೀವು ಓದುವುದಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತಾಡೋದು ನೀವು ನೋಡಬಹುದು. நீங்கள் கேரக்டர் ஸ்டடி பண்ணலாம், ನೀವು ಅವರ ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನು ನೀವು ಓದಬಹುದು. இல்லை இந்த 10 டேஸ்க்குள்ள நான் நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து ஒன்று நான் ஆரம்பிக்கிறேன் கூட, அப்படி கூட ஆரம்பிக்கலாம். ಈ ಒಂದು ಶ್ರಮ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಹೊಂದದಂಗೆ ಮುಗಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ಬೋದು. ஆனால் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்க, சின்சியராக பண்ணுங்க. ಆದರೆ ಮಾಡೋದನ್ನ ಪ್ರಾಮಾಣಿಕತೆಯಿಂದ ಮಾಡಿ. அண்ட் அடுத்த 15 நிமிஷம் ನಂತರ 15 ನಿಮಿಷ. இப்போ எவ்வளோ 15 நிமிஷம் முடிஞ்சிருக்குது? இதுக்கு ಇವಾಗ ಎಷ್ಟು 15 ನಿಮಿಷ ಕಳೆದಿದೆ? 30 நிமிஷம். 30 ನಿಮಿಷ ஓகேவா ಅಲ್ವಾ? 30 நிமிஷம் ಕಣ್ಣು ಮುಡಿ ತೊರಗಲು போயிடும். 30 ನಿಮಿಷ ಕಣ್ಮುಚ್ಚಿ ತೆಗೆಸ್ಟೊಳಗೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அடுத்து இன்னொரு 15 நிமிஷம், ನಂತರ ಒಂದು 15 ನಿಮಿಷ ஜெபம் பண்ணுங்க, ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ಬಿಕಾಸ್ ಪ್ರೇಯರ್ ಇಸ್ ರಿಯಲಿ ಪವರ್ಫುಲ್. ನೋಡಿ, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ನಿಜವಾಗಿ ಶಕ್ತಿಯುತವಾದದ್ದು. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ನಿಮ್ಮ ಸಭೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்க பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் தானே, அதனால நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் பாஸ்டருக்கு? நோ, பாஸ்டர், all the pastors over here we are doing ministry, they also need prayers. ನೋಡಿ, ನೀವು ನೆನೆಸ್ಬೋದು ಅವ್ರ ಸೇವಕರು ತಾನೆ, ಅವ್ರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲ. ಎಲ್ಲ ಸೇವಕರಿಗೂ ಅವರು ಬಯಸುವಂಥ ಸೇವೆ ಮಾಡೋರು ಎಲ್ಲರೂ ಸಹ ಅವರು ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದು ಬಯಸ್ತಾರೆ. ஸோ இப்போ எவ்வளோ நேரம் முடிஞ்சிருக்கு? ಇವಾಗ ಎಷ್ಟು ಸಮಯ ಕಳೆದಿದೆ? 45 minutes முடிஞ்சிருக்கு. 45 ನಿಮಿಷ ಆಗಿದೆ. எவ்ரிடே பண்ணுங்களேன், ಪ್ರತಿದಿನ ಮಾಡಿ ನೋಡೋಣ. இப்படி நீங்கள் ஸ்லோவாக பண்ண உங்களுக்கே அறியாமல் நீங்களே 45 minutes கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே உங்களால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, பா 45 minutes எப்படி போச்சு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ನೀವು ಈ ರೀತಿ ಪ್ರತಿದಿನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡೋದ್ರಿಂದ ನೀವು 45 ನಿಮಿಷ ಪ್ರತಿದಿನ ಇದನ್ನು ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿ ತರುವಾಗ ನೀವೇ ಹೇಳ್ತೀರಾ, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ತೆಗೆಸೋಳಕ್ಕೆ ಅಪ್ಪ 45 ನಿಮಿಷ ಕಳೆದೋಯ್ತಾ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. அப்போ தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டேபிளாக இருக்கும். ಆಗಲೇ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನ ದೃಢತೆಯಿಂದಿರುತ್ತದೆ. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா நம்ம தடிக்கு கீழே விழுந்துடுறோம். ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ದೃಢತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಡ ಬಿದ್ದು ಹೋಗ್ತೀವಿ. அது என்னன்னு கரெக்டாக உள்ள போய் பார்த்தோம்னா ஃபவுண்டேஷனே இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லாமல் பில்டிங் ரேஸ் பண்ணால் பில்டிங் என்ன ஆகும்? கீழே உடஞ்சு தான் விழும். ಅದು ಏನಂತ ಸರಿಯಾಗಿ ನಾವು ಗಮನ ಹರಿಸಿ ನೋಡುವಾಗ ಸರಿಯಾದ ಅಸ್ಥಿವಾರವಿಲ್ಲ, ಅಸ್ಥಿವಾರ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮೇಲೆ ಕಟ್ಟುವ ಕಟ್ಟಡ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ. ஏன்னா Matthew 7:24 it says, anyone who listens to my teaching and follows it wise like a person who builds a house on a solid rock. ನೋಡಿ, ಮತ್ತೇಯನ ಪುಸ್ತಕ 7:26 ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ, ಯಾವನೊಬ್ಬ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದರ ಮೇಲೆ ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೋ ಅದು ಬಿರುಗಾಳಿ ಬಂದರೂ ಗಾಳಿ ಹೊಡೆದರೂ ಅದು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಅದು ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತಹ ಮನೆಯಾಗಿದೆ. நான் சொன்ன 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஓடி போயிட்டேன்னு அப்போ வந்து ஐ குடன்ட். அப்போல்லாம் நான் யோசிப்பேன், சார் நிறைய பேர்லாம் சொல்கிறாங்களே ஏசப்பா அவங்க கிட்ட பேசுகிறாங்க, ஐ கேன் ஹியர் காட்ஸ் வாய்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்லாம் சந்தேகப்பட்டிருக்கிறேன். ஆனால் 2020 ஏசப்பா என்கிட்ட எப்போ பேசினார் தெரியுமா? ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ನಾನು ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಬಂದು 2 ನಿಮಿಷ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಓಡಬಿಡ್ತಾ ಇದ್ನಲ್ಲ, ಅವಾಗೆಲ್ಲ ನೆನೆಸೋದುಂಟು, ದೇವರು ನಮ್ಮ ಅಷ್ಟು ಜನದ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾರ, ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾರ, ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾರ ಅಂತ ಅಲ್ಲ ನಾನು ಬಯಸೋದುಂಟು. ಯಾವಾಗ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡೋದಂದರೆ 2020ರಲ್ಲಿ ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಮಾತಾಡಿದರು. நான் 2 months-ஆக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறமா 2 months-ஆக சாலிடாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த மெத்தடை.
ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಘಟನೆ ನಡೆಯಿತು. ಆ ಘಟನೆ ನಡೆದ ನಂತರ 2 ತಿಂಗಳು ನಾನು ನಿರಂತರವಾಗಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿದೆ. இந்த மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்ரிடே கன்சிஸ்டன்ட்டாக என் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸை பில்ட் பண்ண அன்னைக்கு ஒரு நாள் ஏசப்பாவோட சத்தத்தை நல்லா கேட்க முடிஞ்சது. ನೋಡಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿರಂತರವಾಗಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಕ್ರಿಯೆಗೊಳ್ಳುತ್ತಾ ಇರುವಾಗ ದೇವರು ಒಂದು ದಿನ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡೋದು ನೋಡಿ. அப்படி கேட்கும் போது, ಅದು ಕೇಳುವಾಗ உங்களோட அழைப்பு அவ்வளோ கிளியரா ஏசப்பா உங்களுக்கு சொல்வார். ಆತನ ಕರೆ ಅಷ್ಟು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. உங்களுக்கு அழைப்பு உங்களுக்கு ஏசப்பா கிளியரா காமிச்சிட்டாரு. ಕರೆ ದೇವರು ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತೋರಿಸಿಬಿಟ್ಟ. அந்த ப்ளூ பிரிண்ட்டையும் அவர் ஏசப்பா காமிப்பார். ಆ ನೀಲಿ ನಕ್ಷೆಯನ್ನು ಸಹ ದೇವರು ಕರೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங், உங்க கவனம் எங்க இருக்கு. ಆದರೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ, ನಿಮ್ಮ ಗಮನ ಎಲ್ಲಿದೆ? உங்க கவனம் ஏசப்பா மேல இல்லாம நான் என்னையே ப்ரூவ் பண்ணி நான் வந்து காமிப்பேன், நான் தான் கிங்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ப்ளூ பிரிண்ட் நீங்களா ஒன்று போட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரே இடத்துல. ನೀವು ನಿಮ್ಮ ಗಮನವನ್ನು ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಇಡದೆ, ನಾನೇ ಪ್ರಯತ್ನಿಸಿ ನಾನೇ ಎಲ್ಲ ಮಾಡಿಬಿಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನೀವು ಹಾತುಕೊಂಡು, ನೀವು ಪ್ರಯತ್ನಿಸಿ ನಾನೇ ರಾಜ ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು ನೀವೇ ಒಂದು ನೀಲಿ ನಕ್ಷೆಯನ್ನು ರೂಪಿಸಿ ನೀವು ಮಾಡುವುದಾದರೆ ಅದರೊಳಗೆ ಆ ವೃತ್ತದಲ್ಲಿಯೇ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇರ್ತೀರ, ಹೊರಗೆ ಬರಲ್ಲ. ஆனால் இது உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி அண்ட் your focus on Jesus இருக்கும் போது you will be able to reach your calling more faster than you can even think of. ಇದೇ ನೀವು ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಕೋನ ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಇರುವಾಗ ಅತಿ ವೇಗವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸೋದು ನೋಡ್ತೀರಾ. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்பயுமே நம்ம வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஃபவுண்டேஷன் இல்லாமல் பில்டிங் கட்ட முடியாது. ஃபவுண்டேஷனே வீக்காக இருந்தால் நீங்கள் வந்து பெரிய மெசேஜஸ் கேட்கலாம், பெரிய சர்மன்ஸ் கேட்கலாம். ஆனால் உங்களோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி வார்த்தையை படிக்கிறீங்க, எப்படி ஆராதிக்கிறீங்க அப்படின்னு அந்த ஃபவுண்டேஷனே தப்பாக இருக்கும் போது அப்புறமா பில்டிங் மேலே போக கீழே எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஏசப்பா செக் பண்ணுவார். ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಸ್ಥಿವಾರವು ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕುವುದಾದರೆ ನಾವು ಕಟ್ಟುವಂಥ ಕಟ್ಟಡ ಅದು ನಿಲ್ಲಲ್ಲ, ಬಿದ್ದೋಗುತ್ತೆ. ಅದು ನಿಜವಾಗಿ ನಾವು ಆ ರೀತಿ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟುವಾಗ ಒಂದಿನ ಏಸಪ್ಪ ಬಂದು ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸತ್ಯವೇದ ಓದ್ತೇವೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ಎಂಬುದನ್ನು ಪರಿಶೀಲನೆ ಮಾಡ್ತಾನೆ. ಬಿಕಾಸ್ ವೆನ್ ದ ಡೆವಿಲ್ ಅಟ್ಯಾಕ್ಸ್ ಯು, ನಿಜವಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಸೈತಾನ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ದಾಳಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அவனுக்கு வந்து கிடைக்கிற ಗ್ಯಾಪ್ல ಲಾರಿ ಓಟ தான் பார்ப்பான். ಸಿಕ್ಕುವಂತಹ ಆ ಒಂದು ಸಂಧಿಯಲ್ಲಿ ಆತ ನಿಜವಾಗಿ ಖಂಡಿತವಾಗಿ ಲಾರಿ ಓಡಿಸಲು ನೋಡ್ತಾನೆ. அது எப்போ தெரியுமா ஓட்ட ட்ரை பண்ணுவான்? ಯಾವಾಗ ಓಡಿಸಲು ಪ್ರಯತ್ನಿಸ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? நீங்கள் இந்த ஒரு வாரம் கரெக்டாக 45 நிமிஷம் ஆண்டவர் பிரச்சனத்தில் இருக்கிறீங்க, அவன் உட்காந்து பார்ப்பான், இவன் என்னைக்கு வந்து 45 நிமிஷத்துக்கு கம்மியாக பண்ணுறான், இல்லாட்டி இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நாளைக்கு 1.5 மணி நேரமாக பண்ணுறான். அப்போ அந்த ஸ்கிப் பண்ண டே அன்னைக்கு அவனை நம்ம போய் அட்டாக் பண்ணலாமேன்னு ವೆಯ್ಟ್ பண்ணிட்டு இருப்பான். ಯಾವಾಗ ಆತನು ಹೊಂಚಾಗುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ನಾವು ಪ್ರತಿದಿನ ಒಂದು ವಾರ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕೂತು 45 ನಿಮಿಷ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಬರ್ತೇವಲ್ಲ, ಆ ಒಂದು ದಿನಗಳಲ್ಲಿ ಇವತ್ತು ನಾವು ಯಾವಾಗ ನಾವು ಒಂದು 5 ನಿಮಿಷ 1 ನಿಮಿಷ ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯವನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಿ 45 ನಿಮಿಷ ಒಂದು ದಿನ ನಾವು ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ದಿನ ಒಂದೂವರೆ ತಾಸು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಂತ ನೆನೆಸ್ತೇವಲ್ಲ, ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಆತ ನಮ್ಮ ಮೇಲೆ ದಾಳಿ ನಡೆಸ್ತಾನೆ. ಸೊ ಆಲ್ವೇಸ್ ಕೀಪ್ ಇನ್ ಮೈಂಡ್, ಉங்களோட ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಸ್ಟೆಬಿಲಿಟಿ ಇಸ್ ಈಕ್ವಲೆಂಟ್ ಟು ಬೀಯಿಂಗ್ ಕನ್ಸಿಸ್ಟೆಂಟ್. ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಗಮನ ಸರಿಯಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. ಉಂಗ ಕನ್ಸಿಸ್ಟೆನ್ಸಿ ಏನಕ್ಕೆ ಒಡೆಯೋದೋ ಅಪ್ಪೋ ಪಿಸಾಸು ಉಂಗಳ ಅಟ್ಯಾಕ್ பண்ணுவான். ನಿಮ್ಮ ಆ ಒಂದು ದೃಢತೆ ಯಾವಾಗ ಒಡೆಯುತ್ತೋ ಆಗ ನಿಜವಾಗಿಯೂ ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡ್ತಾನೆ. ಆಲ್ವೇಸ್ ಬಿ ಕನ್ಸಿಸ್ಟೆಂಟ್ ಇನ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ವಿತ್ ಜೀಸಸ್. ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ದೃಢತೆ ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಇರಬೇಕು, ಆಗ ಸರಿಯಾಗಿ ನಾವು ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. ಅಂಡ್ ಕಡೆಸಿಯಾவது என்ன சொல்ல போறேன்னா, ಎಫೆಕ್ಟಿವ್ನೆಸ್, செயல்திறன். ಅಂದರೆ ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ ಅಂದರೆ ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತರುವಂಥದ್ದು. உங்கள் கவனம் ஏசப்பா மேலே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் மேலே வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தில் போய் இல்லாட்டி ஊழியத்தை போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு எஃபெக்டே உங்களுக்கு கிடைக்காது. ನಿಮ್ಮ ಗಮನ ನಿಮ್ಮ ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಇಡದೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನೀವು ಹಾಕಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಸ್ವಬಲದಿಂದ ನೀವು ಮಾಡುವುದಾದರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಯಶಸ್ಸನ್ನು ನೋಡೋದು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறதுல எஃபெக்ட் உங்களுக்கு வரணும், உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும், உங்களுக்கு வந்து ஓகே நான் வந்து மனசார நான் ஒரு ஊழியம் செய்கிறேங்க, நான் வந்து ஏசப்பா மேலே என் கவனத்தை வச்சுட்டு ஐ எம் ஆல் டவுன் ஃபார் வாட் எவர் காட் ஹஸ் டோல்ட் மீ டு டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா, ನಮ್ಮ ಗಮನವನ್ನು ಏಸಪ್ಪನ ಮೇಲಿಟ್ಟು ನಾನಲ್ಲ ಏಸಪ್ಪನ ನಾನು ಆತುಕೊಂಡು ನಾನು ನಡೀತೇನೆ, ದೇವರೇ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ನನಗೆ ತೋರ್ಪಡಿಸಿ ಅಂತ ನಾವು ಆ ರೀತಿ ಹೋಗುವುದಾದರೆ ಎವ್ರಿಥಿಂಗ್ ದಟ್ ಯು ಡೂ ವಿಲ್ ಬಿ ಎಫೆಕ್ಟಿವ್. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமே ಎಫೆಕ್ಟಿವ್ இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ನೀವು ಮಾಡುವಂತಹ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವು ಅದು ಪ್ರಭಾವಿತವಾಗಿರುತ್ತದೆ. மக்கள் நம்ம சொல்லலாம், நம்ம வந்து வேஸ்ட்டு, யூஸ்லெஸ்ஸு, இவனுக்கு எதுவுமே லாய்க்கு இல்லை, இவன் வந்து முன்னேறவே முடியாது, இவனுக்கு வந்து அது வரல இது வரலன்னு என்ன வேணால் சொல்லலாம். ಜನರು ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ಬೋದು, ಇವನು ಯಾವುದಕ್ಕೂ ಕೆಲಸಕ್ಕೆ ಬರಲ್ಲ, ಇವನಿಗೆ ಯಾವುದಕ್ಕೂ ಇದು ನಾಲಾಯಕ್ಕೂ, ಇವನದು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ, ಏನು ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ಬೋದು.
இட் இஸ் யுவர் காலிங். அது உங்களோட அழைப்பு. ஓகே, ಅದು ಬಂದು ನಿಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆ, அது அவங்க அழைப்பு கிடையாது. ಅದು ಅವರ ಕರೆಯುವಿಕೆ ಅಲ್ಲ. அவங்க சொல்றதுனால உங்க அழைப்பு மாறாது. ಅವ್ರು ಹೇಳೋದ್ರಿಂದ ನಿಮ್ಮ ಕರೆ ಬದಲಾಗಲ್ಲ. ஸ்டிக் டு யுவர் காலிங். ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ನೋಡಿ. உங்க காலிங்க்கு நீங்க ஃபர்மா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதுதான் என் காலிங், இதை நான் எஃபெக்டிவா நான் பண்ணுவேன். ನಿಮ್ಮ ಆ ಒಂದು ಕರೆಗೆ ನೀವು ದೃಢವಾಗಿ ನಿಂತು ಇದು ನನ್ನ ಕರೆ, ಇದನ್ನು ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ அப்படி பண்ணும்போது ಹಾಗೆ ಮಾಡುವಾಗ you will be taken to greater levels in your life. ನೀವು ನಿಜವಾಗಿಯೂ ಉನ್ನತವಾದಂತಹ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ. நம்ம வாழ்க்கையில நிறைய இடத்துல தேங்கி அப்படியே ஒரே இடத்துல you become stagnant. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿಂತ ನೀರಿನ ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದೇವೆ. அப்படி ஸ்டாக்னண்டா இருக்கும்போது நம்மளால அந்த growthக்கு ஒரு ಸ್ಪೇಸ್ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಆ ರೀತಿ ನಿಂತ ನೀರಿನಂತೆ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಉನ್ನತಕ್ಕೆ ಸ್ಥಳಾವಕಾಶ ಇಲ್ಲ. ಬಿಕಾಸ್ ಉங்களோட ಫೋಕಸ್ ಶಿಫ್ಟ್ ಆயிடுச்சு. ಆಗ ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಬೇರೆ ಕಡೆ ಬದಲಾಗಿ ಹೋಗಿದೆ. ಸೊ ಆಲ್ವೇಸ್ ರಿಮೆಂಬರ್, ವೆನ್ ಯು ಆರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಯೋರ್ ಫೋಕಸ್ ಆನ್ ಜೀಸಸ್, ವಾಟ್ ಎವರ್ ಯು ಡೂ ವಿಲ್ ಬಿ ಎಫೆಕ್ಟಿವ್. ಆದ್ದರಿಂದ ಒಂದು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ಗಮನವಿಟ್ಟು ನಾವು ಮಾಡುವಾಗ ಅದರ ಒಂದು ಪ್ರಭಾವವಾದ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து ஏசப்பா மேலே இருக்கிற கவனத்தை நம்ம வந்து டைவர்ட் ஆகாமல் ஏசப்பா மேலே இருக்கும் போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது நம்ம ஏன் ஏசப்பா நம்மளோட கவனம் ஏன் ஏசப்பா மேலே இருக்கக்கூடாது? ಇಷ್ಟೊಂದು ನಮಗೆ ಆ ಒಂದು ಅನುಕೂಲಗಳು ನಮಗೆ ಸಿಗುವಾಗ ನಾವು ಯಾಕೆ ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಗಮನ ಹರಿಸಿ ನಾವು ಹೋಗಬಾರ್ದು? ஸோ இன்னைக்குலேருந்து 3 days தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்குலேருந்து ப்ராக்டிஸ் ஆன் யோர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டியை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுங்கன்னு ப்ராಕ್ಟಿಸ್ பண்ணுங்க. ಈಗ 3 ದಿನ ಮಾತ್ರ ಆಗಿದೆ. ಈ ದಿನದಿಂದ ನೀವು ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ದೃಢತೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದೇ ನೆಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕೆಂಬುದನ್ನು ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಅದನ್ನು ಮಾಡಿ ನೋಡಿ. ಸೊ இந்த லென்ட்ல ಈ ಒಂದು ಶ್ರಮ ದಿನಗಳಲ್ಲಿ நம்ம வந்து இன்னைக்கு கூட அண்ணா கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அண்ணா நான் வெஜிடேரியன்னா அப்படின்னு சொன்னேன். ಇವತ್ತು ಸಹ ಸಹೋದರರು ಕೇಳಿದ್ರು ನನಗೆ, ಇವತ್ತು ಏನಪ್ಪ ಬೇಕು ನಿನಗೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ನಾನು ಹೇಳಿದೆ, ನನಗೆ ವೆಜಿಟೇರಿಯನ್ನೇ ಬೇಕು, ಸಸ್ಯಾಹಾರಿ ಅಂತ. ஆனால் வெஜிடேரியன் சொன்னதுக்கு வந்து வேற ஒரு ரீசன் இருக்கு. அது வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் கிடையவே கிடையாது. ಸಸ್ಯಾಹಾರಿ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದಕ್ಕೆ ಅದು ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ, ಬೇರೆ ಒಂದು ಕಾರಣ ಉಂಟು. இங்கே நிறைய பேர் வெஜ்ஜா மாறி இருக்கலாம் இந்த 40 daysக்கு. ಅನೇಕರು ಈ 40 ದಿನಗಳಲ್ಲಿ ಸಸ್ಯಾಹಾರಿಯಾಗಿ ಬದಲಾಗಿರ್ಬೋದು. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்வேன் அவங்களுக்குலாம். ನಾನು ನಿಮ್ಗೆ ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳ ಬಯಸ್ತೇನೆ. என்னன்னா அது வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஹெல்ப் பண்ணுது? ಅದು ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದೆ? அது எந்த விதத்திலும் ஸ்பிரிச்சுவலாக ஹெல்ப் பண்ணல. அந்த சிக்கன் உயிரோட வச்சிருக்குது, அவ்வளோதான். ಅದು ಯಾವ ವಿಧದಲ್ಲೂ ನಿಮಗೆ ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಕೋಳಿನ ಜೀವಂತವಾಗಿ ಇಟ್ಟಿದೆ ಅಷ್ಟೇ. ஆனால் இதே இது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, நான் தியேட்டருக்கு போக மாட்டேன். ಅದೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ನಾನು ಚಲನಚಿತ್ರ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ, நான் படம் பார்க்க மாட்டேன், சீರೀஸ் பார்க்க மாட்டேன், இன்ஸ்டாகிராமில் இருக்க மாட்டேன், ஸ்னாப்சாட்டில் இருக்க மாட்டேன், ஃபேஸ்புக்கில் இருக்க மாட்டேன், எதுலையுமே இருக்க மாட்டேன். ಯಾವುದೇ ಸಾಮಾಜಿಕ ಜಾಲತಾಣದಲ್ಲಿ ನಾನು ಇರೋಲ್ಲ. ನಾನು ಮತ್ತೆ ಚಲನಚಿತ್ರ ನೋಡಲ್ಲ, ಧಾರಾವಾಹಿ ನೋಡಲ್ಲ. ಈ ರೀತಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ನೋಡಿ. இந்த 40 நாளும் நான் இதை விட்டு நான் வெளியில இருப்பேன். ಈ 40 ದಿನವೂ ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಹೊರಗೆ ಇರ್ತೇನೆ. அப்படி நீங்க இருக்கும் போது, ಆ ರೀತಿ ನೀವು ಇರುವಾಗ உங்களோட கவனம் தானா ஏசப்பா மேல மாறும். ನಿಮ್ಮ ಗಮನ ತಾನಾಗಿ ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ. நீங்க ಕಷ್ಟப்படலாம், ஒரு 4-5 நாளுக்கு கஷ்டப்படலாம். ஆனா அது நீங்க பண்ண இந்த 40 நாள் மட்டும் இல்ல, 300 days அது இல்லாம கூட உங்களால இருக்க முடியும். ಇದು ನೀವು 4-5 ದಿನ ಕಷ್ಟಪಡ್ಬೋದು. ಆದರೆ ನೀವು ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವಾಗ 365 ದಿನವೂ ಸಹ ನೀವು ಅದರಲ್ಲಿ ದೃಢತೆಯಿಂದ ಇರಬಹುದು. ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் பற்றி நான் பேசிட்டேன். ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் பற்றி பேசிட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் திருப்பு முனைக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணி நம்ம வந்து ப்ரே பண்ண போகிறோம். ದೇವರ ಮೇಲೆ ಇರುವಂಥ ದೃಷ್ಟಿಕೋನದ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತಾಡಿದೆ. ಈಗ ಆ ದೃಷ್ಟಿಕೋನದಿಂದ ನಾವು ದೃಢತೆಯನ್ನು ಹೇಗೆ ಓದೋದು ನೋಡಿ ನಂತರ ನಾವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಂದುವರಿಯೋಣ. ஸோ நான்வெஜ் சாப்பிடாம வெஜ் மட்டும்தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் ஹெல்த்துக்காக தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அது எந்த ஒரு யூஸுமே கிடையாதுன்னு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். பிகாஸ் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் க்ரோ ஆகுன்னா இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டுட்டு ஆண்டோட பிரசனத்தில் இருந்து ஏசப்பாவை நீங்கள் வந்து ஆராதிக்கணும். ನಾನು ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನಲ್ಲ, ನಾನು ಸಸ್ಯಾಹಾರಿ ಮಾತ್ರ ತಿಂತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವುದೇ ವಿಧದಲ್ಲಿ ಅದು ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನಕ್ಕೆ ಉಪಯೋಗ ಇರಲ್ಲ, ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅದು ಉಪಯೋಗ. ನಾವು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತಿದ್ದು ಆತನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ತರ್ತಾನೆ. ಸೊ ಮ್ಯಾಥ್ಯೂ 26:6 ಫ್ರಮ್ 6 to 13
என்ன சொல்லுதுன்னா, ಮತ್ತೇಯನ ಪುಸ್ತಕ 26:13-26 ಓದುವಾಗ ಏನು ಹೇಳುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, meanwhile Jesus was in Bethany at the home of Simon, a man who had previously had leprosy. While he was eating, a woman came in with a beautiful alabaster jar of expensive perfume and poured it over his head. The disciples were indignant when they saw this. What a waste, they said. It could have been sold for a high price and the money given to the poor. But Jesus, aware of this, replied, nalla kelanga, why criticize this woman for doing such a good thing to me? You will always have the poor among you, but you will not always have me. She had poured this perfume on me to prepare my body for burial. I tell you the truth, wherever the good news is preached throughout the world, this woman's deed will be remembered and discussed. ಮತ್ತೇಯನ ಪುಸ್ತಕ 26:1-13 ವಾಕ್ಯ. ಯೇಸು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಹಾಡಿ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ 2 ದಿವಸಗಳಾದ ಮೇಲೆ ಪಸ್ಕ ಹಬ್ಬ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಬಲ್ಲಿರಿ. ಆಗ ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಕೊಡುವನಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕರು, ಪ್ರಜೆಯರು, ಹಿರಿಯರು, ಕಾಯ್ಪನೆಂಬ ಮಹಾಯಾಜಕನು ಮಠಕ್ಕೆ ಕೂಡಿ ಬಂದು ಯೇಸುವನ್ನು ಉಪಾಯದಿಂದ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದನು. ಆದರೂ ಹಬ್ಬದಲ್ಲಿ ಹಿಡಿಯಬಾರದೆಂದು ತಮ್ಮ ಜನರಲ್ಲಿ ಗದ್ದಲವಾಯಿತೆಂದು ಮಾತಾಡಿಕೊಂಡನು. ಯೇಸು ಬೆಥಾನಿಯಾದಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಯಾದ ಸೀಮೋನನ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾಗ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಬಹು ಬೆಳೆಯುಳ್ಳ ಸುಗಂಧ ತೈಲದ ಭರಣಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು ಆತನ ಊಟಕ್ಕೆ ಕೂತಿರುವಾಗ ಆ ತೈಲವನ್ನು ಆತನ ತಲೆಯ ಮೇಲೆ ಹೊಯ್ದಳು. ಶಿಷ್ಯರು ಇದನ್ನು ಕಂಡು ಕೋಪಗೊಂಡು, ಈ ನಷ್ಟ ಯಾತಕ್ಕೆ? ಈ ತೈಲವನ್ನು ಬಹಳ ಹಣಕ್ಕೆ ಮಾರಿ ಬಡವರಿಗೆ ಕೊಡಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ ಅಂದರು. ಯೇಸು ಅದನ್ನು ತಿಳಿದು ಅವರಿಗೆ, ಈ ಸ್ತ್ರೀಗೆ ಯಾಕೆ ತೊಂದರೆ ಕೊಡುತ್ತೀರಿ? ಈಕೆ ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನೇ ಮಾಡಿದ್ದಾಳೆ. ಬಡವರು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ, ಆದರೆ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರುವುದಿಲ್ಲ. ಈಕೆ ಈ ತೈಲವನ್ನು ನನ್ನ ದೇಹದ ಮೇಲೆ ಒಯ್ದದ್ದು ನನ್ನ ಉತ್ತರ ಕ್ರಿಯೆಗಾಗಿಯೇ. ಈ ಸುವಾರ್ತೆ ಸರ್ವ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಸಾರಲಾಗುವುದೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಈಕೆ ಮಾಡಿದನು ಸಹ ಈಕೆ ನೆನಪಿಗೆ ಹೇಳುವರೆಂದು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದನು. So the Mary, the sister of Martha and Lazarus, ನೋಡಿ, ಮಾರ್ಥಳನ ಸಹೋದರಿ ಮೇರಿ, sister of Martha and Lazarus, ನೋಡಿ, ಮಾರ್ಥಳನ ಸಹೋದರಿ ಮೇರಿ ಲಾಸರನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಾಗ the disciples tried to stop her. அந்த disciples வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க அந்த பெர்ஃப்யூமை வந்து ஏசப்பா மேல ஊத்துறதுக்கு. ಆಗ ಶಿಷ್ಯರು ಬಂದು ಆ ತೈಲವನ್ನು ಏಸಪ್ಪನ ಮೇಲೆ ಸುರಿಯೋದನ್ನ ತಡೆ ಮಾಡ್ತಾರೆ. But she ignored everything. ಅದೆಲ್ಲವನ್ನೂ ಸಹ ಅವರು ಅರಿತಿದ್ರು. And she gave her best. ಅವರು ಆಕೆಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟರು. She worshipped him in that moment. ಆಕೆ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ ಸಮಯ. In the same way, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ give your everything to Jesus. ದೇವರಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುವಾಗ ಮನಸಾರ ಯೇಸಪ್ಪವ ಆರಾಧಿಕನು, like never before. ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು, ಯಾವುದು ನೆನಪಿಟ್ಟುಕೊಳ್ಳೋದು. Don't worry about the people who point at you. உங்களை வந்து கையை நீட்டி இவன் இப்படி வாஷிப் பண்றான் அப்படி வாஷிப் பண்றான். No, give your best to Jesus. ಯಾರೊಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬೆಟ್ಟು ತೋರಿಸಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾನೆ ಹಂಗೆ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು. ನಿಮ್ಮ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ. அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பெர்ஃப்யூமை வந்து டிசைபிள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இவர் மேலே போடுறீங்க, அது நீங்கள் போய் வித்துட்டு போருக்கு நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிற ಡಿಸೈಪಲ್ಸ್ இருக்கிறாங்க. ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಹೇಳ್ತಾರೆ, ಇಷ್ಟು ಬೆಲೆಯುಳ್ಳಂತಹ ತೈಲವನ್ನು ಯಾಕೆ ಅವರ ಮೇಲೆ ಸುರಿತೀರಾ? ಅದನ್ನು ಮಾರಿ ಬಡವರಿಗೆ ಕೊಡಬಹುದಲ್ಲ ಅಂತ ಶಿಷ್ಯರು ತಡೆ ಮಾಡ್ತಾರೆ. But she didn't worry about the cost. She gave her everything to Jesus. ಆ ಬೆಲೆ ಕುರಿತು ಆಕೆ ಎಂದಿಗೂ ಆಕೆ ಯೋಚಿಸಲಿಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಳು ಅಷ್ಟೇ. So give your worship to Jesus. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು ಯೇಸುವಿಗೆ ಕೊಡಿ. Give your everything to Jesus. ನಿಮ್ಮ ಜೀವನದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿ. நம்ம வந்து என்ன பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்றோம் நிறைய திங்ஸ்ல. ನಾವು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. நான் என்னன்னா, you need always to give the best to Jesus. You never ever compromise in what you do for the kingdom of God. ಏನಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವಾದದನ್ನು ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು, ಯಾವುದರಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಬಾರ್ದು. நம்ம எதுக்கலாமோ காம்ப்ரமைஸ் பண்ணி எதுலாமோ பண்றோம், ஆனா நம்ம ஏசப்பாக்காக நம்ம பண்ணும்போது இருக்கிற பெஸ்டான திங்ஸை தான் நம்ம எப்பவுமே ஏசப்பா கிட்ட கொடுக்கணுங்க. ಯಾವ್ದಕ್ಕೂ ನಾವು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ, ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಅಂತ ಕೊಡಲು ಬರುವಾಗ ಯಾವುದರಲ್ಲೂ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡ್ಕೋಬಾರ್ದು. ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಉತ್ತಮವಾದದನ್ನು ದೇವರನ್ನು ಕೊಡಬೇಕು. ಸೊ இந்த லென்ட் பீரியட்ல வந்து உட்கார்ந்து யோசிங்க. ಈ ಒಂದು ಶ್ರಮೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಕುಳಿತು ಯೋಚನೆ ಮಾಡಿ,
நான் எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து ஏசப்பா கிட்ட நான் பண்ற வேலையில காம்ப்ரமைஸ் பண்றேன், ಯಾವ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಏಸಪ್ಪನ ಜೊತೆಗೆ ನಾನು ಆ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, எந்தெந்த விதத்துல வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான திங்ஸை தான் ஏசப்பா கிட்ட கொடுக்குறேன், ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಂಥರವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ನಾನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, எந்தெந்த திங்ஸ்ல வந்து ஏசப்பா ஒரு ஃபுல் ஸ்டாப் போர்டு வச்சுட்டு நீங்க அங்க இருங்க நான் இங்க இருக்கிறேன், நீங்க அதுக்கு மேல என் வாழ்க்கையில நீங்க ஒர்க் பண்ண முடியாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஏரியாஸை நீங்க உட்காந்து பாருங்க. ಯಾವ ಯಾವ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏಸಪ್ಪ ನೀವು ಇಲ್ಲೇ ಇರಿ ಇದಕ್ಕಿಂತ ಮುಂದೆ ಬರಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಚುಕ್ಕೆ ಇಟ್ಟು ಇದು ಮುಂದೆ ನಾನೇ ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ ನನ್ನಿಂದ ಎಲ್ಲ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಮಾಡಿದ್ವಿ, ಅದೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. உட்காந்து இந்த 40 டேஸுமே ಈ ಕೂತ್ಕೊಂಡು ಈ 40 ದಿನಗಳಲ್ಲಿ இந்த நான்வெஜ் எல்லாத்தையும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், ஓகேவா? ಈ ಮಾಂಸಾಹಾರದ ಕಾರ್ಯಗಳು ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. ஆனா இதெல்லாம் உட்காந்து நம்ம கன்சிடர் பண்ணி ரியாலிட்டி செக் பண்ணும் போது ಇದೆಲ್ಲವನ್ನು ನಾವು ಆಲೋಚಿಸಿ ಇದನ್ನು ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ನೋಡುವಾಗ ஏசப்பா கிட்ட நம்ம கொடுக்கும் போது காம்ப்ரமைஸ் நம்ம வாழ்க்கையில எங்கேயுமே நம்ம பண்ண மாட்டோம். ಆ ರೀತಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದು ನಾವು ಕೊಡುವಾಗ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಕೊಡಲ್ಲ. Always give your best and give your everything to Jesus.